ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. அஞ்சலி, துளசி எல்லாம் கோவமாக வந்துட்டு நேராக அவங்க அண்ணன்கிட்ட போயிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு மனுஷனா, உனக்கு அறிவு இருக்கா? இப்படி வந்துட்டு சொந்த வீட்டிலே வந்துட்டு பணத்தை யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றி வாங்கிட்டு இப்படி வீடு கட்டியிருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? அப்படி இப்படின்னு அஞ்சலி கேட்க, என்ன வாப்போன்னு பேசிட்டு இருக்க, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஒரு கிடைச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு துப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிறந்த வீட்டில் வந்துட்டு தண்டை சோறு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை கேட்டு துளசி வந்துட்டு கோமா, ரகு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏய் என்னடி ரகு, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, வார்த்தையை அளந்து பேசு, தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காத. எப்படிக்காக நீ இந்த மாதிரி காசுலாம் இது பண்ண? என்ன 2 பேரும் ஓவராக சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் என்ன கூட பிறந்தவங்க, நீங்கள் மட்டும்தான் என்ன பிறந்த மாதிரி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. மொத்த காசு நீங்கள் ஆட்டையை போடலான்னு பார்த்தீங்க, அதை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு வீடு கட்டிக்கிட்டேன். இப்போ என்ன இப்போது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. துளசி வந்துட்டு, ஏய் உனக்கு அவ்வளோதான்டான்னு சொல்ல, உடனே அவர் அடிக்கிறது கையோங்கிட்டு வந்துடுறாரு. கரெக்டாக வெற்றி வந்து பிடிச்சி, அவ்வளோதான், நானும் இவ்வளோ நேரம் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடக்கிற பிரச்சனை நம்ம வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க, நல்ல சட்டை போட்டிருக்கீங்க, கிழிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவர் வாயம் அடக்கிற விதமாக நம்ம ரகு வந்து பேசுகிறாரு. ஏய் நீ எல்லாம் வந்துட்டு பொண்ணுக்கே தெரியாமல் திட்டு தாலி கட்டினவன் தானே, நீ எல்லாம் பேசவே பேசாத, வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் இவர் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு கோவமாக வெற்றி ஒரு பக்கம் சொல்ல, அதை கேட்டு துளசி வந்துட்டு, இல்லை வேண்டாம் விடுங்க வெற்றி, வாங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பிரதர் வேண்டாம், அவன் கொஞ்சம் கையை வச்சிட போகிறான்ட்டு அவங்க தம்பி சொல்ல, டே அமைதியாடுறா, உங்கள் உறவில் எந்த விரிசலும் இருந்துடாது, என்னால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் என்னால் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் எதுவும் வேண்டாம்மா, வாம்மா போயிடலாம் இங்கேருந்து, நம்மளுக்கு அவன் இருக்கட்டும், இங்கேருந்து நான் ஏதாவது சொல்லிட போகிறேன், இந்த வீடு கட்டணும் தான் அப்பாவோட ஆசை, நீ கட்டியிருக்க எப்படியோன்னு, சரி ஓகே அவரோட பணத்தில் பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறமா என்ன நீ சாபம் கொடுக்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைப்பா, நாங்கள் ஏதாவது தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு போகிறோம், வாமா போகலான்னு சொல்ல, அஞ்சலி வந்து எதுக்குமா நம்ம போகணும், பணத்தை கேளுங்கன்னு அஞ்சலியும் துளசியும் வந்துட்டு சொல்ல, என்னடி 2 பேரும் இது பண்ணி விட்டுட்டு இருக்கீங்களா, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கோவமாக இது பண்ணுறாரு. எல்லோரும் கடுப்பாயிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா இது பண்ணி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கவிதாவும் அவங்க பேரனும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. காலில் விழுந்து அவங்க அத்தைக்கிட்டே எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாது, அவர் இப்படி ஒரு சதி பண்ணியிருப்பார், இன்சூரன்ஸ் போகிறாருன்னு தான் நானே நினச்சேன், நானும் எவ்வளவோ உங்கள் எல்லோரையும் கூப்பிடலான்னு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை, இஷ்டந்தான் வாழை இல்லாட்டி போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுன்ற மாதிரி மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அவங்க ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. எனக்காக வந்து சாப்பிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இது எங்கள் சுயமரியாதை, நீங்கள் எப்படி இருந்தாலும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.